ஒரு அழகான காட்டுல குட்டி சிங்கம் தன்னோட அம்மா அப்பாவோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு. குட்டி சிங்கத்துக்கு சில நண்பர்கள் இருந்தார்கள். மனமாறும் குரங்கு, தந்திரமான நரி, விஷத்தன்மை அதிகம் கொண்ட பாம்பு. இந்த மாதிரி குணம் கொண்ட நண்பர்களுடன் பழக பழக தன்னையும் அறியாமல் குட்டி சிங்கத்தின் குணமும் மாறத் தொடங்கியது. இதை பார்த்த சிங்கத்தின் அம்மா குட்டியை பக்கத்தில் இருக்கும் மிக அடர்த்தியான பயங்கரமான மிருகங்கள் இருக்கும் காட்டில் விட்டுவிட்டார்கள். ஆனால் குட்டி சிங்கத்திற்கு அந்த இடமும் பிடிக்கவில்லை, அங்கிருந்த மிருகங்களையும் பிடிக்கவில்லை. தாயிடம் சண்டை போட்டது. ஆனால் எந்த பயனும் இல்லை. "நீ 3 மாதம் வரை கட்டாயம் அங்குதான் வாழ வேண்டும்" என்று சொல்லிவிட்டார் தாய். சோகத்தில் குட்டி சிங்கம் ஒரு நாள் கடவுளிடம் வேண்டியது. "கடவுளே, எனக்கு சந்தோஷத்தையும் பலத்தையும் நிம்மதியையும் கொடு" என்று. அங்கு பறந்து வந்த பஞ்சவர்ண கிளி, "ஏன் சோகமாக இருக்கிறாய்?" என்று கேட்டது. குட்டி சிங்கம் நடந்ததை சொல்லிவிட்டு கடவுளிடம் வேண்டியதையும் சொன்னது. அதற்கு கிளி, "கவலையும் கஷ்டத்தையும் போராட்டத்தையும் எதிர்கொள்ளாமல் உனக்கு எப்படி சந்தோஷம், அமைதி, நிம்மதி, பலம் எல்லாம் கிடைக்கும்?" என்று கேட்டது. "நீ கேட்டதைத்தானே கடவுள் கொடுத்திருக்கிறார். நடப்பவை நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என்று நினைத்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக மாறும்." பஞ்சவர்ண கிளி சொன்னதை கேட்ட சிங்கம் 3 மாதம் வரை அந்த காட்டில் வாழ்ந்து தன்னை பலம் கொண்டதாக மாற்றிக்கொண்டு கம்பீரமாக வந்தது. எல்லாம் நன்மைக்கே. வாழ்க வளமுடன்.